பீமன் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாத அரசியலை வந்து நம்ம தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தான் நம்ம விமர்சிச்சுட்டு வரோம். அதன் தொடர்ச்சியாக நேற்று மாலை நான் வந்து டாஸ்மாக் கடை ஆர்டிஐயில் வந்த தகவல் பற்றி ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதுக்கு காலையில் எந்திரிச்சோன்னு எனக்கு ஒரு சில ஆடியோக்கெல்லாம் வந்துருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. சீமானுக்கு பிறந்த பேமான் நாயே என்ன சீமான் கட்சியில் இருந்துட்டு விஜயை வந்து எதிர்க்கிற நாய சீமான் அவன் கூட சட்டை போட்ட நாய் என்னடா நினச்சிக்கிற மனசில் புறம்போக்கும் நாய அத்தா வந்தால் செவ்வறு திருப்பிட்டு விடா மற்றவங்க 3 பேர் விஜயை பற்றி தவறாக பேசுனேன்னு நாய பொட்டேங்க என் முன்னாடி நெளிஞ்சு பாரு நீ அம்மாவை அடிச்சு சாவச்சிருவேன் புறம்போக்கு நாய உங்கள் அம்மாவில் நீயே நக்கினே ஒருத்தன் நீ என்ன பேசுகிற பொட்ட தங்கள் அம்மாவில் ஒருத்தன் ஆடி அம்மாவில் அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு விமர்சனம் வச்சோன்னா அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறது. அது வந்து ஆதரிக்கிறேன், எதிர்க்கிறேன், இல்லை ஒரு கோபமாக பேசும்போது ஒரு உணர்ச்சி வசப்படலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் உண்மைத்தன்மையே தெரியாமல் கெட்ட வார்த்தைகள் மட்டும் பேசுகிறது அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு அரசியல். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. டேய், நீங்கள் பேசுகிற பேர் அரசியல் இல்லைடா, ஆபாசம், ஆபாசத்தின் உச்சம். அரசியல் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை மாண்பு இருக்கணும். அதை செந்தமிழன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாகவும் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. அவர் எங்களுக்கு அரசியல் ஆசான்டா, பாடங்கள் சொல்லிக் கொடுக்குறாரு, உண்மைத்தன்மையை புரிய வைக்கிறாரு. அதாவது விஜய் அவர்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி வாக்கு தெளிச்சாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் இந்த விஜய்ங்கிற ஒரு பின்பத்தை தான் பார்த்தாங்களே தவிர அவருடைய வேட்பாளர்கள்லேயே 60% மேலே குற்றப்பின்னணி இருக்கிறவங்க அப்படின்னு அவங்க யாரும் பார்க்கல. இப்போ அவங்களுக்கு வாக்கு செலுத்தினதில் விஜய்க்கு அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கருத்தியல் ரீதியாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல. ஒரு ரீல்ஸில் இருக்கக்கூடிய அறகுறை செய்தியை பார்த்துட்டு அந்த அறகுறை செய்தியை தான் முழு விஷயம்னே நம்பிக்கிட்டு வந்து அந்த கருத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குல்ல, இது ரொம்ப சிம்பிள் தான். அப்படி ஒருவேளை நீங்கள் ஒரு செய்தியோ ஒரு தகவலோ தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த தகவல் உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்கள் கருத்தை நீங்கள் வெளியிட்டீங்கனாலேயும் அது சரியாக போகும்.